அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாம் திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 175 176 அகழ்வரிகள். உபரச வேதியின் உபயமும் பரமும் அபரம் ஆகிய அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். இந்த அகழ்வரியில் உப என்ற ஆரம்பத்தில் வருவது இரண்டை குறிக்கும். அந்த ரெண்டு ரசவேதி என்னவெனில், ஒன்று வைத்திய முப்பு, இரண்டாவது வாத முப்பு. வைத்திய முப்பு என்பது, இந்த முப்பு கைவர பெற்றால் இதில் ஒரு துளி மருந்துடன் சேர்க்க அந்த மருந்தின் சக்தியானது பல ஆயிரம் மடங்கு பெருகும். வாத முப்பு என்பது, இந்த முப்பு கைவர பெற்றால் இதில் ஒரு துளி எந்த லோகத்தின் மீது தெளித்தாலும் அந்த லோகம் தங்கமாக மாறும். பரம் என்பது அனுபவ ஞானம், அபரம் என்பது சாஸ்திர ஞானம். சித்த வைத்தியர்களில் பெரும்பாலோர் மூலிகைகளை கொண்டு அல்லும் பகலும் அரும்பாடும் பட்டு ரசவாதத்தில் ஈடுபட்டு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஞானிகளுக்கோ அவர்கள் ஆற்றும் தவத்தின் ஆற்றலால் அவர்கள் கைப்பட்டாலே எந்த நோயும் குணமாகும். அவர்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும். இப்படிப்பட்ட அற்புத சித்திகளை தவத்தால் ஞானிகள் அடைகின்றார்கள். நம் பெருமானாரும் ஒரு கடிதத்தில், தங்கம் வெள்ளி உரைக்கின்ற உரைக்கல்லும் 8 பலம் நிற்கக்கூடிய தராசும் அதற்குரிய எடைக்கல்லும் அனுப்பி வைக்குமாறு கேட்டிருப்பதே போதுமான சான்றாகும். வைத்திய முப்புவின் குணமாகிய நோய் தீர்க்கும் பயனாயும், வாத முப்புவின் குணமாகிய லோகம் எதையும் பொன்னாக்கும் ஆற்றலையும், சாஸ்திர ஞானமாகியும் பின்னர் தோன்றும் அனுபவ ஞானமாயும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியாண்டவரே என்பது இந்த வரியின் திரண்ட கருத்து. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.